ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான நியூஸ், அதை பற்றி பேசியே ஆகணும். நான் அதை பற்றி கண்டிக்கவே இத்தனை நாளாக நான் கண்டுக்கல. அதனால தான் அதெல்லாம் ஒரு பெரிய ஆளாக ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அதை பற்றி நான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தேன். பட் இப்போ பேசுவோம். எல்லோரும் தான் பேசுகிறாங்க, நம்ம பேசியே ஆகணும்ல. என்னமோ பேசுகிறோம், அதை பற்றி பேசாமல் இருந்தால் தப்பு. ஜூலி நாய், ஜூலி எச்சக்கலை நாய். இன்ஸ்டாவில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறனால தான் கம்முன்னு இருக்கேன். இல்லைன்னா கண்டபடி பச்சையாக பேசுவேன். வர பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, புரியுதா? அதனால் கம்முன்னு மூடிட்டுருக்கேன். ஜூலி, உனக்கு என்ன தகுதி இருக்குது ஃபஸ்ட்டு நீ யோசி. உன் ஸ்டேட்டஸை ஃபஸ்ட்டு யோசி. அதை விட்டு நீ எங்கள் தளபதி பற்றி பேசுறதுக்கு உனக்கு அறியதே கிடையாது. அவர் நடித்த படத்தில் ஜூனியர் கூட்டமாக நிற்பாங்க தெரியுமா? அதில் கூட உனக்கு ஒரு ரோல், அந்த ரோல் நடிக்க கூட உனக்கு தகுதி கிடையாது, புரியுதா? அதனால் நீ டிவிக்கை பற்றி பேசுறதுக்கு உங்கள் தகுதியே கிடையாது. எச்சக்கலம் உண்டை. இப்போ ஒரு வீடியோ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கீங்க, எல்லோரும் பார்த்துருக்கீங்க. எங்கள் தயவோட தான் இப்போ டிவிக்கு ஆட்சி அமைக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த தேமுண்டை ஜூலி, மற்றவங்க மாதிரி நான் டீசெண்டாக பேச மாட்டேன். நான் ரொம்ப டீசெண்டாக பேசினா ரொம்ப டீசெண்டாக இருப்பேன், ஜெனுவனாக இருப்பேன், புரியுதா? நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க. ஏண்டி முண்டை, போட்ட ஃபஸ்ட்டு எலெக்ஷன் 108 இடம் வந்திருக்காரு உங்கள் திமுக இருக்கானுங்களே. அந்த திமுக பாடுங்க தான் என்ன பண்ணியிருக்கானுங்க, பஸ் விடாமல் ஒரு சில பேர் ஊருக்கு வழியே இல்லாமல் ஆக்கி, யாரும் ஓட்டு போட முடியாமல் ஆக்கி, இன்னும் நிறைய கள்ள ஓட்டெல்லாம் வேறு விழுந்துருக்கு. கள்ள ஓட்டு விழுந்தும் நாங்கள் தானே ஜெயித்தோம். அப்படிலாம் ஆக்கி தான் எங்களுக்கு ஓட்டு பாதி ஓட்டு போனது. பஸ்ஸு கரெக்டாக விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கிய 108 இடத்துல 120 இடத்துல 200 இடம் ஜெயிச்சிருப்பார். இப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. எல்லாமே பண்ணது உங்கள் திமுகவும் மட்டும்தான், புரியுதா? அதுக்கு ஈடு கட்டி ஆகணும், புரியுதா? தப்பு செஞ்சால் திருந்தணும். இப்போது இவங்களால தான் இந்த மாதிரி திருமுறை பண்ணதுனால தான் டிவிக்கே 108 இடம் வந்துருக்குதுன்னா 200 இடம் வந்துருக்கும், புரியுதா? ஃபாரின்ல இருந்தெல்லாம் ஃப்ளைட் பிடிச்சி ஓட்டு போட்டவங்களுக்கு இங்கேருந்து பஸ்ஸு விட்டா போட மாட்டாங்கடி. ஏன்டி முண்டை? அப்படிங்கும்போது நீங்கள் தாண்டி ஈடுகட்டி ஆகணும். டிவிக்கு நீங்கள் தான் ஈடுகட்டி ஆகணும். இது கெஞ்சதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் ஈடுகட்டி ஆகணும். பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே கூடாது. அது ஏடிஎம்கே பாஜக கூட்டணி வச்சுருக்கு. அதில் எங்கள் தலைவர் போக மாட்டார். அப்படிங்கும்போது டிஎம்கே நீங்கள் தான் பண்ணி ஆகணும். டிஎம்கேல கூட்டணி உள்ளவங்க தான் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு எங்கள் தயவில் தான் ஆட்சி அமைக்கன்னு எந்த தரத்தில் நான் சொல்லாதீங்க. இந்த கமெண்ட் ஓவராக போடுறீங்க. யாவனும் டிஎம்கே தயவில் பண்ணல. டிஎம்கே தான் இதுக்கு ஈடு கட்டி ஆகணும். அதெல்லாம் எங்கள் தலைவர் பண்ணுற, இதுக்கு பேர் கெஞ்சறதில்ல. அவங்க தயவு கொடுத்தும் ஆட்சி அமைப்பது கிடையாது, புரியுதா? எப்போவுமே எங்கள் அண்ணன் கில்லி தான். அதை எந்த கொம்பனாலும் பிடுங்க முடியாது. இன்னொன்று, ஜூலி 4 செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு உன்னா வீடியோ போடுறேன். 4 செவத்துக்குள்ளே யார் வேணாலும் போடலான்ட்டு தைரியமா போடுற. அப்பனுக்கு ஒரு ஆத்தாளுக்கு பிறந்ததான்னு வச்சுக்கேன். வெளியில் நடுரோட்டில் நின்று வீடியோ போடுற. பப்ளிக் பேஸில் உட்காந்து உன்னால் வீடியோ போட முடியுமா? எங்கே உட்காந்துருக்க மக்கள் உன்னை கவனிக்கிறானே. நான் உன்னை அவ்வளோதான் சொல்லிட்டேன். எங்கேயாவது பார்த்து நீங்கள் தாண்டி இருப்ப சுற்றி இங்கே உமால எங்கேயாவது உன்னை பார்த்தேன்னு வச்சுங்க ஜூலி, நீ செத்துடுவடி. ரொம்ப பாத்திரம் பச்சை வாயில் வருது. மூடிட்டு இருக்கேன், ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன் டிவிக்கே பற்றி. தயவுன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு ஈடு கட்டி ஆகணும். 200 சீட்டு ஜெயிக்க வேண்டிய எங்கள் தலைவர் ஜெயிக்காமல் போனது உங்கள் டிஎம்கே. இதனால தான் ஜெயிக்காமல். அப்படிங்கும்போது உங்கள் டிஎம்கே தாண்டி இதுக்கு ஆதரவு கொடுத்தாகணும், புரியுதா? ரொம்ப நீ வாய் பேசிட்டு இருக்க ஜூலி. வாயா நீ வெளியில் வாய. நீ வெளியில் வீடியோ போடுற. 4 செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு டிஎம் கூட சப்போர்ட்டோட பேசுகிறல்ல. நீ வெளியில் வீடியோ போடுற. நான் பப்ளிக் பிளேஸில் உட்காந்து, நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே எங்கேயும் பப்ளிக் பிளேஸில் நான் வீடியோ போடுறேன். தைரியம் இந்த மாதிரியே போடுறேன். நீ வீடியோ போட. நீ போட்டு நீ உயிரோட நீ இருந்துருவேடி. நீ உன்னை மக்கள் எல்லாரும் கரங்கட்டிகிட்டு இருக்காங்க. நீ எப்போ மாட்டுவன்ட்டா? ஆனால் நீ மாட்ட மாட்டேன். 4 செவத்துக்குள்ளே கதவை கூட்டிகிட்டு உட்காந்து அவன் வீடியோ போடுற. பா, இன்னொன்று டிடிவி என்னயா உனக்கு? உன்னால் 10 சீட்டு கூட ஜெயிக்க முடியல. இத்தனை வருஷமாக கட்சியில் இருக்க, ஜெயிலுக்கும் போயிட்டு வந்த, எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்க. உன் பிடி பாஜக கையிலன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால நீ அவங்க சொல்கிறதெல்லாம் சலாம் போட்டு ஆடிட்டு இருக்க. இத்தனை வருஷமாக இருக்கிய, உன்னால் 10 சீட்டு ஜெயிக்க முடியுதா? டிடிவி, உன்னால் 10 சீட்டு ஜெயிக்க முடியுதா? உன்னால் எதிர்கட்சி ஆக முடியுதா? நீ எல்லாம் எங்கள் தலைவரை தீய சக்தி, தூய சக்தி, மயிர் சக்தி, மட்ட சக்தி கொடுத்துட்டா. உனக்குலாம் என்னடா இருக்குது? உனக்குலாம் என்ன தகுதி இருக்குது? ஊழல் பண்ணது யாரையா? ஃப்ராடுத்தனம் பண்ணது யார்? எல்லாருக்கும் தெரியும். ஊழல் பண்ணது, ஃப்ராடுத்தனம் பண்ணது தமிழகம் தத்தளிச்சுக்கிட்டு எந்த ஆட்சியிலன்னு எல்லாருக்கும் தெரியும்.
நீங்களாம் எங்கள் தலைவனை பற்றி பேச வந்துடாத டிடிவி, மூடிக்கிட்டு போய் உட்காரு. உன்னால் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆட்சி அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எப்படியும் கொடுத்துதான் ஆகணும் எங்கள் தலைவனுக்கு. அதனால் டிடிவி நீலாம் ரொம்ப ஆடாத, பேசாத, போயிட்டே பின்னாடி போய் சலாம் போடுறத போய் பாரு. 2 சீட்டை வச்சுட்டு என்னென்ன ஆட்டம் ஆடுறீங்கடா. இங்கே பாரு, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க திருமாவளவன் சார், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருக்கும் சொல்கிறேன். இங்கே 108 இடம் வந்து எங்கள் தலைவனுக்கு ஊழல் பண்ணதுனால ஓட்டு போடக்கூடாது, டிவிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ இதே பஸ்ஸு விட்டு கரெக்டாக எல்லாம் நடந்துச்சுன்னா 120 இடம் வந்திருப்பாரு. இப்படி யாருக்கிட்டையும் கெஞ்சணுங்கிற அவசியம் கிடையாது, புரியுதா? எல்லாம் உங்களால் தான். அப்படிங்கும் போது நீங்கள் தான் ஈடு கட்டி ஆகணும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால யாரோட தயவுலையும் வந்துட்டான்னு யாரும் பெருமை பீட்டிக்கிற தயவுலாம் கிடையாது. இதுக்கு நீங்கள் தான் பண்ணி அவனை பலன் இப்போ நீங்கள் தான் கொடுத்து ஆகணும், புரியுதா? ரொம்ப பீட்டுக்கிட்டு அலையாதீங்க. திருமாவளவன் சார், உங்களுக்கு துணை முதலமைச்சர்லாம் நீங்கள் கேட்காதீங்க, ரொம்ப உங்களை ஏன் டிஎம்கில் இத்தனை வருஷமா டிஎம்கில் இருந்தேன், ஏன் டிஎம்கில் துணை முதலமைச்சர் கேட்கல? ஏன் கேட்கல? வாயை மூடிட்டு கம்முடுறீங்க, ஏன் கேட்கல? 2 சீட்டை வச்சு என்ன ஆட்டம் ஆடுறீங்க திருமாவளவன்?